முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை வாழ்த்துவதற்காக வந்திருந்தேன். தைரியமாக இந்த நிலையிலே தமிழக மக்களை காப்பாற்ற ஆண்டவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். நிச்சயமாக இந்த பன்னீர்செல்வம் தலைமையிலே ஆட்சி 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் நல்ல முறையில் நடைபெறும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சியோடு இன்றைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்வார் என்று நம்புகிறேன். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நானும் உடன் இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இவருக்கெல்லாம் சதி செய்த மன்னார்குடி கூட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நாளை தான் வழக்கு தொடுத்திருக்கின்றேன். அந்த வழக்கிலே வெகு விரைவிலே சிறைச்சாலைக்கு செல்கிற சூழ்நிலையை உருவாக்குவேன், தமிழக மக்களை காப்பாற்ற என்று தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும், இது கூடியிருக்க தமிழக மக்கள் அனைவருக்கும், உள்ளே இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும், குறிப்பாக பன்னீர்செல்வத்தின் குடும்பத்தாருக்கும், மக்கள் பாதுகாப்பு தலைவர் என்ற முறையிலும், தமிழ்நாடு சமூகத்தின் தலைவர் என்ற முறையிலும், என்னுடைய மாணவி பாத்திமாவின் சார்பாகவும் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து, தமிழகத்தின் விடிவு காலம் வந்துவிட்டது. வெகு விரைவிலே நல்ல ஆட்சி பன்னீர்செல்வம் தலையத்திலே நடைபெறும், மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று தெரிவித்துக் கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழுக்கும், மாண்புமிகு அம்மா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற அரசினை தொடர்ந்து நடத்துவதற்கும் ஒரு நல்ல சூழல், நீங்கள் எண்ணுகின்ற ஒரு அரசு விரைவில் அமையும் என்ற நல்ல செய்தியை உங்களுடைய தெரிவித்துக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றிலிருந்து அணி அணியாக மக்கள் தங்களுடைய எழுச்சியை, உணர்வுபூர்வமான எழுச்சியை தமிழகம் முழுவதும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதுவாகவே உருவாகியிருக்கிறது. இதிலிருந்து அம்மா அவர்கள் எண்ணிய நல்லாட்சிதான் தமிழகத்திற்கு வேண்டும் என்று தமிழக மக்களுடைய எண்ணங்கள் கூடிய உறவில் முழுமனதோடு நிறைவேறுகின்ற நல்ல சூழல் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் மாண்புமிகு OPS அவர்கள்தான். ஆனால் அந்த போராட்டத்தில் அவர் அவசர சட்டம் கொண்டு வந்து, நிரந்தர சட்டம் கொண்டு வந்து நல்ல பெயர் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக சில சக்திகள் தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் மீது, மாணவர்கள் மீது, விவசாயிகள் மீது தடியடி நடத்தினார்கள், கைது செய்தார்கள், காவல்துறையை ஏவி அடக்குமுறையை செய்தார்கள். அதை யார் செய்ய சொன்னார்கள் என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாங்கள் நேரில் சந்தித்து கேட்டிருக்கிறோம். அந்த தீய சக்திகளுக்கு விவசாயிகளும், மாணவர்களும், இளைஞர்களும் பாடம் புகட்டுகிற நேரம் வந்துவிட்டது. தைரியமாக, சுதந்திரமாக இப்பொழுது வெளியே வந்து விட்டார். அந்த தீய சக்திகளின் கைப்பாவையாக, அவர்களுடைய செயலுக்கு பலியிடாவாக இருந்தது போதும் என்று வெளியே வந்திருக்கிற OPS அவர்கள் மாணவர்களை தாக்கியவர்களை, இளைஞர்களை தாக்கியவர்களை, காவல்துறையை கைக்குடிகளாக பயன்படுத்தியவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். PK தேவிசிகாமணி, தலைவர்.